நல்ல அனுபவித்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பாபா சாஹிப் என்ன பண்ணாரு அப்படின்னீங்கன்னா, இந்த பட்டியலின பிரிவுங்கிற அந்த நெல்லிக்காயை ஒரு மூட்டையா கட்டி அந்த மூட்டைக்குள்ள இருக்கிற நெல்லிக்காய் எல்லாமே ஹெட்ரோஜீனியஸ்னு சொல்ற எல்லா நெல்லிக்காயும் உள்ள போட்டு ஒரு மூட்டையில கட்டி அந்த மூட்டைக்குள்ள இருக்கிற அந்த மூட்டைக்கு வெளியில இருந்து பாக்குறப்ப ஒரே மூட்டையா பார்க்கணும். இது ஹோமோஜீனியஸ் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கணும். இந்த மக்கள் மத்தியில ஒரு ஒருங்கிணைப்பை உருவாக்கணும். அன்டச்சபிள்ங்கிற பேர்ல இந்த மக்களை ஹெட்ரோஜீனியஸ் நாளைக்கு எல்லாம் செதற அடிச்சிருவானுங்க. அப்படிங்கிறதுனாலதான் முடிவெடுக்கிற அதிகாரத்தை சட்டமன்றங்களுக்கு கொடுக்காம நாடாளுமன்றங்களுக்கும் ஜனாதிபதிக்கும் கொடுத்தார். பார்த்து பார்த்து பாதுகாப்பா கொண்டு வந்தார். ஒவ்வொரு பிரிவு அந்த 341 பின்னாண்ட சேர்த்து இடைச்சோறுகள்லாம் கொண்டு வரல, அது கரெக்டா கொண்டு வந்துட்டு நாளைக்கு அதை டைல்யூட் பண்ணிடுவானுங்கிறதுக்காக அது கொடுத்தாரு. 15-16வது பிரிவை அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 15-16வது பிரிவை இந்த தீர்ப்பு வந்திருக்கலாம். நீ ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா 335வது பிரிவுல ரிசர்வேஷன் கொடுத்திருக்கலாமே. கல்வி வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு வழங்குவதற்காக அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 335வது பிரிவு வாய்ப்பு கொடுக்குது. அதை பயன்படுத்தி கொடுத்திருக்கலாம். இல்ல 15-16 கட்டுப்படுத்தவில்லைன்னு சொல்லிட்டு கூடுதலா இந்த ஜட்ஜிங் என்ன சொல்றாங்க அப்படின்னீங்கன்னா, 6 நீதிபதிகளும் சொல்றது என்னன்னீங்கன்னா, அரசியலமைப்பு சட்டமன்றங்கள் மாநிலங்கள் சப்டிவிஷன் பண்ணுவதற்கு 15-16வது பிரிவு மட்டுமல்ல 341வது பிரிவும் தடை செய்யலங்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னீங்கன்னா, அடுத்தது ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. 2020ல ஒன்னு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. போடப்பட்ட ஒரு வழக்கு ரிசர்வேஷன், இந்த பொலிட்டிக்கல் ரிசர்வேஷனை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வழக்க போடுறாங்க. நார்த் இந்தியாவில் ஒருத்தன் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. நார்த் இந்தியாவில் சொல்றான், எப்படி நீங்க இந்த பட்டியல் எல்லாமே சமம்னு சொல்றீங்க, எல்லாமே சமம்னு சொல்ற இடத்துல எப்படி நீங்க பட்டியலின மக்களுக்கு மட்டும் தனியா எம்எல்ஏ எம்பி ரிசர்வேஷன் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போடுறான். 2023ல அந்த வழக்கு வந்தது. அதுக்கு பின்னாண்ட எப்ப வருங்கிறத சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு கை வச்ச அந்த 341வது பிரிவை டைல்யூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிற உச்ச நீதிமன்றம் நாளைக்கு அந்த தீர்ப்புல ஸ்கிராப் பண்ண போறோம். கண்டிப்பா நடக்கதான் போகுது.